அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளியில வரக்கூடிய இந்த சந்திரனாலும் சுக்கிரனாலும் உருவாகக்கூடிய மகாலட்சுமி ராஜயோகம். இந்த மகாலட்சுமி ராஜயோகம் 3 ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இது ஒரு ஜாக்பாட்ன்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ கிரகங்கள், இல்ல போர் கிரகங்கள், இல்ல களத்திர கிரகங்கள், இந்த கிரகங்கள் எல்லாம் குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள இணையும் போது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு, பணம், புகழ் எல்லாத்தையும் அடைஞ்சிருவாங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல அந்த கிரகங்களானது நல்ல நிலையில சுபத்துவம் பெற்று சுபப்பார்வையில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல யோகத்தை பெறும். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ராஜயோகங்களை யாரெல்லாம் சிறப்பாக பெறப்போகிற இந்த மகாலட்சுமி ராஜயோக கிருப்பா அந்த கடாட்சம் யாருக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே கூட இந்த இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்குள்ள நுழைந்து செவ்வாய் சந்திர சேர்க்கையில இந்த மகாலட்சுமி ராஜயோகம் உருவாகக்கூடிய இருக்கு. அப்போ மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு 2, 3 செலக்டிவா ஒரு ராசி எடுத்தோம் அப்படின்னா இந்த வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு தேடி வரப்போகுது. முதல்ல வரக்கூடியது கடகராசியா வருது. கடகராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டில் இந்த மகாலட்சுமி ராஜயோகம் சிறப்பாக இருக்கு. நல்ல வசதிகளை பெறக்கூடிய காலகட்டம், ஆடம்பரங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம், வாழ்க்கையில புதிய வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே பழைய பதிவுல நான் கொடுத்திருந்தேன். இந்த ராஜயோகத்தை பற்றி கடகராசிக்காரர்களும் சிறப்பாக பெறப்போகிறார்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி ரொம்ப நாளாக ட்ரீமில் இருந்த, அதாவது இந்த இந்த பொருளை நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்லா இருக்க போகுது. அக்டோபர்லேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வீட்டை ரினோவேஷன் பண்ணுறது, தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை காண்பதற்கு ஒரு முதலீடு செய்வது, இந்த மாதிரி பெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனசில் வச்சுருந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அதுக்குண்டான காலம் பிறக்கும். அதாவது இந்த தீபாவளிக்கு அப்புறம் அக்டோபர் 20 அப்புறமா நல்ல மாற்றம் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி, ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களும் சரி, இந்த ஹைக்கு ப்ரொமோஷன் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு, அரியர்ஸ் பெண்டிங் இருக்குது, வரவேண்டிய பணம் பெண்டிங் இருக்குது, இன்னும் தொழிலில் வர வேண்டிய பணம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு அப்புறமா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. கடனை நீங்கள் சீக்கிரமாக தீர்த்து வெளியே கொண்டு வர போகிறீங்க. அங்காரகனும் எப்பவுமே சந்திரனும் சேர்ந்தாச்சு அப்படின்னா சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. அந்த மகாலட்சுமி யோகம்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக செவ்வாய் சேரும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை இந்த கடகராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடியது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பரங்குன்ற முருகனுடைய வழிபாடும் அதே போல் குரு வழிபாடும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10வது வீட்டில் இந்த மகாலட்சுமி ராஜயோகங்கிறது பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு இந்த தொழிலில் இந்த சுணக்கங்கள் எல்லாம் நீங்கும். அதே போல் அந்த தொழில் தடைகள் எல்லாம் நீங்க போகுது. இத்தனை நாளாக ரொம்ப கடுன்னு ஓடிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படியே மெல்ல 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 இனிமேல் அப்பில் கொஞ்சம் மெல்ல ஆரம்பிக்கும். அவசரம் பட வேண்டாம். ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகரத்துக்குள்ளே இந்த திருவோணமும் ஒரு பக்கம் வர்றதுனால ஸ்பீடாக ஜெயிக்கணும், ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிற வேகத்தையும் கூட்டி கொடுக்கும். ஆனால் இதனுடைய ராசியினுடைய ஓனராக இந்த வீட்டோட ஓனர் சனியாக இருக்கிறதுனால நிதானத்தையும் கொஞ்சம் பார்ப்பார். அதே நேரம் இந்த வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. கான்ட்ராக்ட் இல்லாதவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே மெல்ல மெல்ல கான்ட்ராக்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஷேர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் உள்ள நல்ல மாற்றம் உண்டு. இதுக்கு மேலே உங்களுக்கு சான்ஸ் அப்படியே மெல்ல மெல்ல ஓப்பன் ஆகும் மகராசிக்காரர்களுக்கெல்லாம். நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனத்துயரங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் இதுக்கு மேலே அப்படியே கசப்புகள் எல்லாம் நீங்கும். அதே போல் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். யாருடைய இந்த மகரத்தில் பார்த்தீங்கன்னா யாருடைய இருக்கக்கூடிய இந்த திருவோணம், இந்த சந்திரனுக்குள்ள ராகு போகும்போதெல்லாம் அந்த திருவோணத்தெல்லாம் அப்படியே ஒரு அழுத்திடும். அப்படியே ஒரு எந்திரிக்க முடியாத கஷ்டங்கள். ஏன்னா ராகுகேது இந்த சந்திரனுக்கு பகையாக வரும் பொழுது இந்த திருவோணத்து மேலே ராகுகேதுகள்லாம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே ஒரு கெட்டியாக பிடிச்சி உட்கார வச்சிடும். அப்படியே கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைலாம் கொடுத்துரும். ஸோ அது விலகும்போது கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில் இத்தனை நாள் நான் பார்க்காத கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து வெளியே வந்தேங்கிற அளவுக்குலாம் கொண்டு வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நல்ல காலகட்டம் ஆரம்பிக்குது. பண்ண தப்பை ஏற்கனவே பண்ணாதீங்க. அனுபவம் தான் மிகச்சிறந்த ஆசிரியர். ஸோ அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு முன்னேற்ற பாதையில் நோக்கி நகர ஆரம்பிங்க. குறை சொல்வதனால் எதுவும் மாறப்போறதில்லை. பழச பேசுறதுனால எதுவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஸோ மகராசிக்காரர்களுக்கு இதுக்கு மேலே நல்ல காலகட்டம் ஆரம்பிக்குது. பயன்படுத்திக்கோங்க. தீபாவளி அன்னைக்கு அப்புறமா ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்கும். நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம்
தீபாவளிக்கு மேல் நல்ல மாற்றம் உண்டு. அடுத்தது கன்னி. இந்த கன்னிய ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீடு தினஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்திலையும் சரி, இந்த மகாலட்சுமி ராஜயோகம் வருது அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்கள்லாம் உருவாக்கி கொடுக்க போகுது. நிதிநிலை முன்னேற்றம், வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவது, வரவேண்டிய இன்கம், போட்ட காசை வந்து எடுக்க முடியாமல் சிரமப்படுறது, கடன்களை அடைப்பது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மெல்ல மெல்ல நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. குடும்பத்தினுடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். சொத்து, நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துவது, இதில் ஏதாவது உங்களுக்கு எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே அந்த மாற்றம் வருது. நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முக்கியமான வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக மாறுவதற்கு காலகட்டம், நல்ல காலகட்டம் இருக்குது. சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம். நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இந்த கடகம், கன்னி, அதே போல் மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே இந்த தீபாவளிக்கு அப்புறமா ஒரு நல்ல மாற்றம் பிறக்குது. ஏற்கனவே நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். கடகத்துக்கும் மகரத்துக்கும் கன்னிக்கும். கன்னி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையும் ஸ்டார்ட் அப் ஆக போகுது. தனுசுக்கு சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் மகரத்துக்கு சொல்லியிருப்பேன், கடகத்துக்கு சொல்லியிருப்பேன். இந்த சரராசிகள், இந்த ஸ்திரராசிகள், காற்று ராசிகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குணங்கள் உண்டு. இதெல்லாம் நம்ம அப்புறம் அடுத்தது பேசுவோம். ஸோ இந்த மகாலட்சுமி ராஜயோகத்தை பெறுவதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த சந்திரனும் செவ்வாயும் நிலையில் இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யோகம் உங்களை வந்து சேரும். இல்லை பாதகஸ்தானத்தில் இருந்து, இல்லை பகை கிரகங்களுடைய நட்பு பெற்று, இல்லை பகை கிரகங்களுடைய பார்வையை பெற்று, இல்லை 6, 8, 12 மறைந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பலன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அதே போல் தசாநாதனும் நல்லா இருந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனும் கிடைக்கும். ஸோ உங்களுடைய சுயஜாதகத்தில் இந்த சந்திரனும் செவ்வாயும் சந்திரமங்கல யோகமாக உங்கள் ஜாதகத்தில் எப்படி பிரதிபலிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்துத்தான் உங்களுக்கு இந்த யோகங்கள் வந்து சேருங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வெறுமனே கிரகப்பயிற்சி, ராசி பயிற்சி பலன்களை வச்சுக்கிட்டு நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள். இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்குமே தவிர செயல் வடிவங்களில் உங்களுக்கு எந்த பலனும் கொடுக்க போவதில்லை. நிறைய நிகழ்வுகளை ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்மளுடைய நட்சத்திரப்படி அந்த கிரகங்கள் நமக்கு எப்படி உக்காந்துருக்கோ, எப்படி விதிச்சபடி எப்படி இருக்கோ, அதில் நம்ம எந்த இடத்துல போய்கிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்குதே தவிர இந்த பயிற்சி பலன்களுக்கும் ராசி பலன்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் ஜாதகத்தில் வேலை செய்யலைங்கிறது மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த சந்திரன் வந்து மாறிக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால் இந்த சந்திர பலன்களையும் வச்சு தினப்பலன்களையும் வச்சுக்கிட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அடுத்த பதிவில் வேறு எதையும் பற்றி சிறப்பாக பேசலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.